என் மக்கள் நல்லா இருக்கணுன்றக்காகவும் எங்கள் ஊரில் பெட்ரோல் கம்மியாக கொடுக்கணும், டீசல் கம்மியாக கொடுக்கணும் நான் வாங்குறேன். உனக்கு நான் நீ யார் கேட்குறதுக்குன்னு கேட்கலாம். இந்த கும்பல் வந்து வாங்கி குஜராத்காரனுக்குள்ள நல்லது செய்யறதுக்கு வாங்குது. இவங்களால எந்த மக்களுக்கு வந்து ராணி பிடுங்குற பிரயோஜனம் கூட கிடையாது. குஜராத்திகளை வளர்த்தெடுக்கணும்னு இவங்க முன்னெடுத்து போகிறதும், அதன் மூலமாக அடிக்கக்கூடிய ஆப்பு இந்தியாவுக்கு அடிக்கப்படுற ஆப்பாக இங்கே திருப்பி விடுறதும், இவர்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமே இந்திய மக்களுக்கு நன்மைக்காக கிடையாது. குஜராத்திகளோட நன்மைக்கும், குஜராத்தி தொழிலதிபர்களோட நன்மைக்கும், அதுக்கு அடுத்து பாரதிய ஜனதா கட்சிக்காரன் நன்மைக்கும், அதுக்கு அடுத்து தான் ஆர்எஸ்எஸ்காரனோட நன்மைக்கும். ஜெய்சங்கர் எடுத்துட்டா மோடி முக்கால்வாசி 60% காலி, அமித்ஷா எடுத்துட்டிங்கன்னா 80% காலி, நிர்மலா சீதாராமன் எடுத்துட்டிங்கன்னா 90% காலி. அப்போ ஜி வந்து ஒரு நடைப்பணமாக தான் இருப்பார். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கோம் சார். ட்ரம்ப் அவர்களுடைய எச்சரிக்கை, பல மடங்கு இந்தியாவிற்கு வரியை உயர்த்துவேன், ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து எண்ணெயை வாங்கி கொண்டே இருந்தா பல மடங்கு வரியை உயர்த்துவேன் அப்படின்னு அதுவும் இந்தியாவுக்கு மட்டும் சொல்லியிருக்காரு. மிக பெரும் எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. அதை தாண்டி இன்னொரு விஷயத்த டமால்னு போட்டு உடைச்சிருக்காரு. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்கி திறந்த வெளி சந்தையில இந்தியா வித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் சொன்னாதான் நீங்க அதை கேள்வியா கேட்பீங்க. நம்ம சொன்னா அதை நீங்க ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது ட்ரம்ப்புக்கு வந்து இந்தியா வந்து எண்ணெய் வாங்குறது பிரச்சனை கிடையாது. அது கூட சொல்லலாம், என் மக்கள் நாசமாக போயிடுவான், என் மக்கள் நல்லா இருக்கணுன்றக்காகவும் எங்கள் ஊரில் பெட்ரோல் கம்மியாக கொடுக்கணும், டீசல் கம்மியாக கொடுக்கணும் நான் வாங்குறேன், உனக்கு நான் நீ யார் கேட்குறதுக்குன்னு கேட்கலாம். ஆனால் இந்த டுபாக்கூர் கும்பல் இருக்குல்ல, இந்த கும்பல் வந்து வாங்கி குஜராத்காரனுக்குள்ள நல்லது செய்கிறதுக்கு வாங்குது அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த அரசாங்கமே குஜராத்துக்காக தான் நடந்துகிட்டு இருக்கு. குஜராத்திகளுக்காக, குஜராத் தொழிலதிபர்களுக்காகவும் அவர்களை வளர்த்தெடுப்பதற்கும் மித்தவனெல்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்காக தான் பண்ணுறாங்க. இவங்களால எந்த மக்களுக்கு வந்து ராணி பிடுங்குற பிரயோஜனம் கூட கிடையாது இந்திய மக்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். இந்த அரசு, குஜராத் அரசு, இவங்க என்னென்ன இன்டர்நேஷ்னல் திருட்டு வேலை பண்ணுறது பூராமே, இன்டர்நேஷ்னல் லெவலில் நமக்கு வர நெருக்கடிக்கு பூராமே காரணம் குஜராத்திகளை வளர்த்தெடுக்கணும்னு இவங்க முன்னெடுத்து போகிறதும், அதன் மூலமாக அடிக்கக்கூடிய ஆப்பு இந்தியாவுக்கு அடிக்கப்படுற ஆப்பாக இங்கே திருப்பி விடுறதும், இதுதான் மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து முதல் 3 வருஷத்துக்கு அப்புறம் நடந்துகிட்டு இருக்கிறது தான். இதுக்கு ஜெய்சங்கர் வந்து இந்தியாவை பவர்ஃபுல்லாக ஆக்குறேன்னு சொல்லி குஜராத்திகளை வளர்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிற அவரே ஏமாற்றிட்டு இருக்காங்க பாவம். ஸோ இப்போ இந்த ஆட்சியை வந்து ஜெய்சங்கரை மட்டும் எடுத்துட்டோன்னு வைங்க, ஜெய்சங்கர் எடுத்துட்டா மோடி முக்கால்வாசி 60% காலி, அமித்ஷா எடுத்துட்டிங்கன்னா 80% காலி, நிர்மலா சீதாராமன் எடுத்துட்டிங்கன்னா 90% காலி. அப்போ ஜி வந்து ஒரு நடைப்பணமாக தான் இருப்பார் அப்படின்றது தான். ஃப்ளைட்டில் கூட போக முடியாது, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது. ஸோ எந்த நாட்டுக்கு போகிறதுன்னு தெரியாது. திடீர்னு வேறு நாட்டுக்கு போகிறோன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு பெங்களூருக்கு கூட வந்து, அது பெங்களூர்னு ஒரு நாடு இருக்காமே அங்கே போங்கன்னு கூட வந்துடுவார். ஏன்னா ஜிக்கு அந்தளவுக்கு தான் தெரியும். ஸோ இப்போ வந்து ட்ரம்ப் போட்டு உடைச்சிருக்காப்புல. இதைத்தான் வந்து காலங்காலமாக இந்தியாவில் பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சமூக ஆர்வலர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. குஜராத்திகளை வாழ வைக்கிறதுக்காக தான் ஆட்டையை போடுறாங்க, நம்ம மக்களை நசுக்கி சாவடி அடிக்கிறாங்க அப்படின்றத சொல்லிட்டு தான். இவர்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமே இந்திய மக்களுக்கு நன்மைக்காக கிடையாது. குஜராத்திகளோட நன்மைக்கும், குஜராத்தி தொழிலதிபர்களோட நன்மைக்கும், அதுக்கு அடுத்து பாரதிய ஜனதா கட்சிக்காரன் நன்மைக்கும், அதுக்கு அடுத்து தான் ஆர்எஸ்எஸ்காரனோட நன்மைக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் இந்த மோதலே வந்துக்கிட்டு இருக்கு. 3% கும்பலுக்கும் குஜராத்திகளுக்குமான மோதல் வந்தது காரணமே வந்து என்னென்னா, நம்மளை மீறி ஒரு வீட்டில் வந்து மூத்த பையன் இருப்பான், 2வது பையன், கடைசி பையனை தான் செல்லமாக வச்சுருப்பாங்க. கடைசி பையனை பொண்ணை தான் செல்லமாக வச்சுருக்கும் போது மூத்த பையன் கடுப்பாவான்ல. அது பல வீட்டில் நடக்கும். கடைக்குட்டி செல்லக்குட்டின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணி விட்டு மூத்த பையன் வந்து எதிரியாக மாறிடுவான். கடைசியில் அவங்க அம்மா தலையில் கலத்தி போட்டுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் 3% கும்பல் மோது. நம்ம தான் மூத்த பிள்ளை, எல்லாத்தையும் இவங்களை கொண்டு வந்து உட்கார வச்சதே நம்ம தான். ஆனால் நம்ம நலனுக்கு பாடுபடாமல் கடைசி பிள்ளையான குஜராத்திகளை காப்பாற்று, இடையில 2வது பிள்ளையான இந்தியான்னு இருக்கு. முதல்ல 3% கும்பல், 2வது பிஜேபி ஆர்எஸ்எஸ், 3வது தான் வந்து இந்தியா அப்படின்னு இருக்கும்போது, குஜராத்தின்னு இருக்கும்போது குஜராத்திகளை முதல்ல கொண்டு வந்துட்டு 3% கும்பலை பின்னாடி தள்ளனா அவங்க கடுப்பாயிடுச்சு. ஸோ அதுதான் இப்போதைக்கு போயிட்டு. ஏற்கனவே ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 25% வரி விதிச்சிருக்கு. 7ஆம் தேதி. ஆமா, மீண்டும் மீண்டும் வந்து வரி நான் வந்து இன்னும் பல மடங்கு உயர்த்துவேன் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு 100% வரி விதிப்பு கூட நான் போவேன் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாரு. அது இந்தியாவிற்கு எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு ஆபத்தா இருக்கு? ஆபத்தெல்லாம் கிடையாது. ரேட் ஏத்துனா இப்போ என்ன, இப்போ 60 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுருந்தீங்க, அப்போ வண்டி வச்சுருந்தீங்களா நீங்கள்? 60 ரூபாய்க்கு பெட்ரோல், இப்போ 100 ரூபாய்க்கு வண்டி சுமை தானே. அது இப்போ சுமைனால நீங்க என்ன வண்டி ஓடாம இருக்கீங்களா? 101 ரூபாய்க்கு பெட்ரோல் வண்டி ஓடிட்டு தானே இருக்கீங்க, ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு தானே இருக்கீங்க, டாக்ஸ் போட்டதுனால சாப்பிட்டுட்டு தான் இருக்கீங்க.
இந்த காஸ்டியூம் எடுத்துகிட்டு தான் இருக்கீங்க. இப்போ ஒவ்வொரு ஷோக்கு ஒரு காஸ்டியூம் போடுறீங்க, ரேட் ஏறிடுச்சுன்னா விட்டுருக்கீங்களா நீங்கள்? அப்படி கிடையாது. இல்லை சார், அது மக்களுக்கு பழகிடும். மக்கள் அந்த மீதான படத்துல ஒரு அழுத்தமும் சுமையும் தானே சார் வரதான் செய்யும். இந்தியா எப்படி வளர்ச்சி அடையும்? நம்ம அப்போ எங்கேயா போயிருங்க, வெளிநாட்டுக்கு இங்கேயா இருக்கீங்க, இல்லைன்னா மோடி ஆட்சியை மாற்றுங்க, ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்களே. இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு சார், வாங்கி வாங்கி வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா. ஆமாம், இப்போ வரைக்கும் பதிலே வரலையே. அதாவது எப்படின்னா இவர்கள் செய்கிறது, இப்போ மோடி செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலெல்லாம் பொங்கல் கொடுப்பாங்க, சுண்டல் பொங்கல். ஆமாம் ஆமாம். அது என்ன பண்ணோன்னா, இப்போ அந்த ஓசியில் கொடுக்குறவங்க ஒரு பக்கம் பார்த்தா அதை வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ஐதீகத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா அவன் கிரகம் கழிகிறதுக்கு உங்களுக்கு ஓசியில் கொடுக்குறான், இவங்க போய் சாப்பிட்டோம், என் கிரகம் இன்னைக்கோட கழிஞ்சா சரின்னு சொல்லி அதை போய் வாங்கி திங்கிறதே தப்பு. அதில் வந்து போய் வரிசையில் நின்று வாங்குற போது இந்தாங்க கொடுப்பாங்க, இன்னொரு தொன்னையில் கேட்டாலும் கொடுப்பாங்க. இந்த கும்பல் என்ன பண்ணுதுன்னா 10 தொன்னையில் வாங்கி போய் ரோட்டில் வச்சு விற்கிது அது. அப்போ எப்படி இருக்கும்? தானம் பண்ண வந்தவன் எப்படி பார்ப்பான்? டேய் ஏண்டா ஏதோ டீசெண்டாக இருக்கேன்னு சொல்லி உனக்கு வந்து 2 தொன்னைக்கு பதிலாக 4 தொன்னை எதுக்கு வீட்டுக்கு கொண்டு போகிறான் போலான்னு கொடுத்தா முக்கில் போட்டு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கான், தொன்னை 10 ரூபான்னு சொல்லி. புரியுதா உங்களுக்கு? அந்த இப்போ மாதிரி ரஷ்யாவில இருந்து வாங்கி இங்க வந்து விற்கிறாங்க அப்படின்னா விலை வந்து உயர்வுக்கு காரணம் மெயினான அந்த ரீசன். இப்போ வந்து மக்களுக்கு அங்க என்ன விலைக்கு வாங்குறாங்களோ அதன் அடிப்படையிலான விலைக்கு கொடுத்திருந்தா நமக்கு மீதான இந்திய மக்களுக்கான அந்த சுமை வந்து குறைஞ்சிருக்கும் இல்லையா? அத்தியாவசிய தேவை. உங்க சுமையை குறைக்கிறதுக்கு ஆட்சியில் இருக்காரு. அதுக்கு தானே சார் எப்படி யாரு நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா? நீங்க உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு? பிரதமரா தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டுல ஓட்டு போட்டீங்க, நம்முடைய பிரதமர் தானே, நமக்கு நல்லது செய்ய தானே இது பண்ணணும். இல்லம்மா, இது நான் கேட்கலம்மா, அவங்க கேட்பாங்க. நீ ஓட்டு போட்டியாமா? ஏமா உங்க ஊர்ல ஓட்டு ஒருத்தர் போடாதவங்களுக்கு சேர்ந்துதானே பிரதமர்? அப்படி இல்ல, ஓட்டு போடலைன்னா இதெல்லாம் நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும்ன்ற. அப்ப அவன் கேட்பான், ஒருத்தர் நான் ஓட்டு போட்டேன்னு, நீ ஓட்டு போட்டதுக்காக நீ அனுபவிச்சாகணும். புரியுதா அப்படின்ற மாதிரி 2 இடத்துலயும் மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாரு அதான் நீ நல்லா இருக்காரு, அம்பானி நல்லா இருக்காரு, நீ எல்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தீங்க, குஜராத்தில் ரோடெல்லாம் போட்டிருக்கோம், இதெல்லாம் வச்சிருக்கோம், கடையெல்லாம் திறந்துருக்கோம், இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது தான். சீனா வந்து பதில் கொடுத்துருச்சு ட்ரம்ப்புடைய இந்த மிரட்டலுக்கு, இந்த வரி இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. சீனாவும் ரஷ்யாவிடம் வந்து என்னை வாங்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சீனா பதிலடி கொடுத்துருக்கு. இப்போ வரைக்கும் இந்தியா மௌனமாக தான் இருக்கு. அதான் சீனா வந்து இதே மாதிரி இப்போ சீன கோயில்கள், புத்த கோயில்கள் அந்த மாதிரி ஓசியில் எதுவும் தரமாட்டான், அது விற்கவும் மாட்டான். இந்த நம்ம கோயிலில் தான் ஓசியில் தருவாங்க, அதை கொண்டு வித்துட்டு இருக்காங்க. இவங்க அந்த மாதிரியான ஆள். புரியுதா? ஸோ அந்த மாதிரி நாங்கள் கொண்டு போய் கொடுத்துக்குறோம், நீங்கள் எது கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணுறீங்க, அந்த அண்டாவில் இருக்க புளியோதரை எனக்கு கொடுத்துருங்க, நாங்கள் கொண்டு போய் கொடுத்துருவேன், இவங்க 10 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. ஸோ இந்த கும்பலுக்கும் சீனா கும்பலுக்கும் வித்தியாசம் இருக்குது. ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு விஷயமும் பேசியிருக்காரு, என்னன்னா இந்தியா இப்போது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த போகிறது என எனக்கு தகவல் வந்திருக்கு, இதை நான் கேள்விப்பட்டேன், ஆனால் உறுதியாக அதை சொல்ல முடியாது, இது ஒரு நல்ல நடவடிக்கை, பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இதான் நல்லது அப்படின்னு மிரட்டி இருக்காரு. இல்லை அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அம்பானியை கூட்டு மிரட்டியிருப்பாங்க. விற்கிறவன் வாங்கி பிளாக்ல விற்கிறது அரசு, அங்கே கம்மியான ரேட்டுக்கு வாங்கி அதானிக்கு விற்று அம்பானிக்கு விற்றுருது. அம்பானி இப்போ ப்ரைவேட் மார்க்கெட்டில் 100 ரூபாய்க்கு விற்கிறாப்புல. இப்போ என்னன்னா அவங்க பார்ப்பாங்க, அம்பானி வாங்குறவனை மிரட்டினா பயப்படுவான்ல, எனக்கு வேண்டாங்க, இதுக்கு அங்கேருந்து எனக்கு மிரட்டல் வருதுன்னு அந்த மாதிரி ஏதாவது மிரட்டல் கொடுத்துருப்பாங்க. சரி இருங்க நான் பார்த்துக்கிறேன், கொஞ்ச நாள் கழிச்சு நான் மாற்றிக்கலான்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அதனால ட்ரம்ப் அப்படி சொல்லியிருக்கலாம். ரஷ்யாவிடமும் பதிலடி வந்திருக்கு, இதனால் இந்த உறவெல்லாம் வந்து விட்டு போயிடாது, அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அவர்களுடைய இந்த மிரட்டலுக்கெல்லாம் வந்து யாரும் வந்து விலக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியா வந்து ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவது நல்லதா இல்லை தீமையா? அதை விட வேறு வாய்ப்புகள் இந்தியாவிற்கு இருக்கிறதா? அதாவது சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப நல்லவர்னு, யாருக்குன்னா அவர் குடும்பத்துக்கு அவர் நல்லவர்னு வாங்கி. புரியுதா அவங்களுக்கு? ரொம்ப நல்ல மனுஷையா அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அவர் குடும்பத்தில் எல்லா பிள்ளைகள்லாம் நல்லா படிக்க வச்சு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த இத்து போனவனால பக்கத்து வீட்டுக்காரனு கூட பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் கேட்குறது, ட்ரம்ப் நல்லவர், இவர் நல்லவரான்னு கேட்குறீங்க. யார்? நம்ம அவர் நல்லவர் தான், நல்லவர் இல்லைன்னு யார் சொன்னா? இல்லை, நான் இந்தியாவுக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறேன். இப்போ ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கலை அப்படின்னா வேற என்ன வாய்ப்புகள் இருக்கு இந்தியாவிற்கு? இந்தியாவுக்குலாம் ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குமா. நீங்கள் குஜராத்திகளுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்களா, இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்குங்களா, மோடிக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறீங்களா? இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, ஏற்கனவே கொள்ளையடிச்சிட்டு தான் இருக்காங்க. கச்சா எண்ணெய் கம்மியான ரேட்டுக்கு வாங்கி 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன இந்தியாவுக்கு இதுக்கு மேலே என்ன வாய்ப்பு வேணும்? நீ அப்போ ப்ரைவேட் கள்ள மார்க்கெட்டில் விற்காமல் இருந்தால் சரி. இப்போ ட்ரம்ப் சொல்கிறது என்னென்னா, கள்ள மார்க்கெட்டில் விற்காத, மக்களுக்கு வேணும்னு நீ வாங்கிட்டேன்னா கூட நான் விட்டுருவேன், நீ அதானி அம்பானி நல்லா இருக்கிறது கள்ள மார்க்கெட்டில் விற்று காசு சம்பாதிக்கிறதுக்கு நான் தானே கிடச்சேன்,
போர் சூழல்ல போருக்கு காசு கொடுக்குற மாதிரி நீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்றாரு. அதுதான் சுருக்கமா சொல்ல வந்தா அதுதான். இதே மாதிரி மிரட்டல்கள் ஒரு பக்கம், நம்ம வந்து பேச ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். போரை நிறுத்தினது நான் தான் அப்படின்னு 30 முறைக்கு மேலே ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாரு. இவங்களை வந்து இங்கே உள்ளுக்குள்ள மறுத்துக்கிட்டே இருக்காங்க. அஃபிஷியலாக எந்த மறுப்பும் இல்லை, இந்தியாவுக்குள்ள மறுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து உலகத்துக்கே கேட்குற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதுக்கு முடிவே இல்லையா? கடந்த பேட்டியிலே இதுதான் பேசியிருந்தோம். அதுக்கு ஜி வந்து ஒத்துக்கிற வரைக்கும் அவர் விட மாட்டாப்ல ட்ரம்ப். ஜி ஆமாயா நீதான் சொன்ன விடியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே உண்மையை அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாருன்னா விட்டுருவாப்ல ட்ரம்ப். அந்த பேச்சுக்கு இடமே இல்லை. நீங்கள் மறைக்க தான் அந்த நடிகர்கள்லாம் காதலிக்கு போக சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது, என் தங்கச்சி மாதிரின்னு வாங்க. பார்த்தா நாங்கள் ஒரு கோயிலுக்கு போனோம், ஒரு நடிகர்கள் கோயிலுக்கு போகக்கூடாதான்னு வாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா திருப்பதியில் தாலி கட்டி வந்து நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஜியை எதிர்பார்க்குறாரு. ஓகே, இப்போது 25% வரி விதிப்புக்கே நாமக்கல்ல, திருப்பூர்ல அந்த பனியன் தொழிலாகட்டும், இல்லை நாமக்கல்ல இருந்து அதிகமாக முட்டை ஏற்றுமதி அமெரிக்காவிற்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அதுவே வந்து முட்டை ஏற்றுமதி நிறுத்தப்பட்டு இருக்கிறது. திருப்பூருக்கும் அந்த பாதிப்பு இருக்கு. இந்த 25 நிறுத்திட்டாங்களா? நிறுத்தலையேமா? இன்னைக்கு காலையிலே அறிவிப்பு வந்துருச்சு, நேற்றே நிறுத்தப்பட்டது. அமெரிக்காவிற்கு முட்டை ஏற்றுமதி நிறுத்தப்பட்டு. ஆமா, போறதுக்கு 7 நாளைக்கு மேல ஆகும்போது டாக்ஸ்குள்ள வந்துடும், அதனால அனுப்ப மாட்டாங்க, நிறுத்திட்டாங்க. 25%க்கே இவ்வளோ பாதிப்பு அப்படின்னா இனி வந்து அவர் ஏற்றி கொண்டே இருந்தால் அது இந்தியாவில் தொழில் பண்ணுறவங்களுக்கான அது பாதிப்பாக தானே சார் அது? சரி, அவருக்கு லாபம் சம்பாதிக்கும் போது எவனுக்கு கொடுத்தான்னு இருக்குல்ல, இவரெல்லாம் லாபம் சம்பாதிச்சாங்கல்ல. இல்லை சார், வெளியூர் டாக்ஸ் கம்மியாக இருக்கும்போது எக்ஸ்போர்ட் பண்ணாங்கல்ல, இதனால யாருக்கு பிரயோஜனமா இருந்துச்சு? கோழிக்காவது பிரயோஜனமா இருந்துச்சா? அந்த கோழியை ஏதாவது தீனியை போட்டு முட்டையை போட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. புரியுதா? நீங்கள் வந்து உடனே முட்டை ஏற்றுமதியாளர்கள்லாம் கொந்தளிக்கும். ரேட்டு ஏறிச்சுன்னா ஏறின ரேட்டுக்கு விற்க வேண்டியதான். இல்லை, எக்ஸ்போர்ட் பாதிக்குது இல்லை சார்? எப்படி பாதிக்காது? திருப்பி அவன் ஒரு கால்குலேஷன் போடுவான், இம்போர்ட் பண்ணுறவன். நீங்களா எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, அங்கே ஒருத்தன் இம்போர்ட் பண்ணாதான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும். அவன் சரி ரைட்டு இந்த ரேட்டுக்கு மார்க்கெட்டில் விற்க முடியும்னு திருப்பி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான் 2 நாள். இதை பற்றி எல்லாம் கன்சிடர் பண்ணுற மாதிரியே தெரியலையே பாஜக, அதாவது மத்திய அரசு வந்து. இல்லை, கொங்கு பெல்ட்டில் தானேம்மா அவங்க ஓட்டு போடுறாங்க, அதான் வரணும்னு நினைக்கிறாங்க. ஜி தான் மேலே இருக்கு, கோடிக்கணக்கில் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கில் இருக்கு. அவங்க விரும்புகிற ஆட்சி நடக்குது, அவங்க ஜி பார்த்துக்குவாரு அப்படின்னு நம்ம விட்டுற வேண்டியதான். ஜிக்கு தான் ஓட்டு போடுறாங்க, இல்லை அதிமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க. அந்த ரெண்டுமே சர்வதேச அரசியலில் எடப்பாடியை மிஞ்சின யாராக இருக்காங்களா சொல்லுங்கள்? சர்வதேச அரசியலில் இல்லை, கொங்கு பெல்ட்டில் இருக்க பல தலைவர்கள் இருக்காங்க. யார்? தங்கமணி, வேலுமணி போன்ற மிகப்பெரும் ஆளுமைகள்லாம் இருக்காங்க. கோயம்புத்தூரில் ஆரம்பித்து தர்மபுரி வரைக்கும். அந்த பக்கம் போனால் உங்கள் ஐயா இருக்கார், சின்ன ஐயா. இப்படி வந்து இந்த ஃபுல்லாகவே இவர்கள் பூராமே சர்வதேச அரசியல் தெரிஞ்சவங்க, மிகப்பெரிய தலைவர்கள். அவர்கள் பார்த்துக்க மாட்டாங்களா? அவர்கள் விரும்பக்கூடிய யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்க போய் சொல்லி எடுத்து சொல்லி ஜிகிட்ட சொல்லி, ஜி வந்து கொங்கு மண்டலம் கஷ்டப்படுதுன்னு சொல்லி இப்போ ட்ரம்ப்கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் சரி அப்படியா கொங்கு மண்டலம் கஷ்டப்படுதா, அப்படியே இதான இதாச்சு. பெரும் தலைவர்கள்லாம் அங்கே இருக்காங்களே, எடப்பாடியார் அங்கே தானே இருக்கார். ட்ரம்ப் கேட்பாரு, யார் அந்த பொண்ணு ஒன்று இருக்கு, செக்ரட்டரிமா, ஒயிட் ஹவுஸ் செக்ரட்டரி. ஏமா எடப்பாடி அங்கே தானேம்மா இருக்கார், அவர் ஏரியாவுக்கு நம்ம போட்டால் பாதிக்குதாமாம்மா. சரி அப்போ ரிவர்ஸ் பண்ணுங்க. ஆனால் ஆகப்பெரும் தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எதாவது பார்த்துக்குவாங்க. ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக முன்னாடி பேட்டியிலே பேசியிருந்த மோடியை அடித்து கொண்டே இருக்கிறாருன்னு சொல்லி, இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரம் அப்படின்னு செத்த பொருளாதாரம் அப்படின்னு பேசியிருக்காரு. இந்தியாவை வந்து அமித்ஷா அவர்கள் டெட் எக்கனாமி, ஆமா டெட் எக்கனாமி, நீங்க வந்து கம்மியா பேசுறீங்க சொல்றீங்க, டெட் எக்கனாமின்னு பேசியிருந்தாரு. அமித்ஷா அவர்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது கூட பிரதமராக மோடி அவர்கள் வந்த பிறகுதான் வளர்ந்த நாடுகளின் பட்டியலில் 3வது இடத்திற்கு இந்தியாவை உயர்த்திருக்காரு அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. அதான் அவங்களா சொல்லிக்கிற வேண்டியது, அவர்களாக சொல்லிக்கிற வேண்டியது. 3வது இடத்துல இருக்கு, நான் கூட தான் 4வது இடத்துல இருக்கேன் உலகத்துல யூடியூப்ல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? புரியுதா? நானா சொல்லிக்கிற வேண்டியதுதான், நீங்களா சொல்லிக்கிற வேண்டியது. யூடியூப்ல நான் தான் நம்பர் 2ல இருக்கேன் ஆங்கரா அப்படின்னு. அது நம்ம 2 பேரும் ஆஃபீஸில் உட்காந்து பேசிக்கிறத போய் நீங்கள் வெளியில் சொன்னீங்கன்னா என்ன? அந்த மாதிரி அவர் சொல்லிக்கிறாரு 3வது இடத்துல இருக்குன்னு. நன்றி சார், நன்றி. பொறுத்திருந்து பார்க்கலாம். வணக்கம்மா. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.